இவ்வேளை அனந்தந்தான் வேளைத்தான் சண்மும் வேளை வணங்குவது வேளை நல்ல வேளை வணங்குவது வேளை வேளை சூழ்விகள் இரண்ட வேளை வேளை கந்த வேளை கதி வேளை வணங்குவது வேளை வேளை வணங்குவது வேளை வேளை வணங்குவது பக்தா, நீ கொடுத்த அனைத்து பணிகளையும் ஏற்றுக்கொண்டேன், மனம் மகிழ்ந்தேன். உனக்கு என்ன வேண்டும் கேள், தடை இல்லாமல் தாராளமாக தருகிறேன். பக்தா, நீங்கள் கேட்டவர்கள் நீங்கள் கேட்டவர்களை கொடுத்து நடக்கிறார். உனக்கு என்ன வேண்டுமோ கேள், தடையில்லாமல் தருகிறது. உண்மைதான். நான் எதை கேட்டாலும் நீங்கள் கொடுக்கிறல்வா? நிச்சயமாக தருவேன். பக்தா, இந்த மாநாட்டிய பிரபஞ்ச பூமியை மண்ணிலே புதைந்து காணப்படுகிறது. 7.5 கோடி மந்திரத்திற்கு மாயாவதாரதிகள் அது அத்தனை உணர்வு உன் கலத்தில் இருக்கக்கூடிய மந்திர பிரபல வைத்து எனக்கு பரிசாக தருவதாகி. பக்தா, இதோ என் கரத்தில் இருக்கும் மந்திர பிரம்பை உனக்கு பரிசாக அளிக்க வேண்டும் என்று கேட்கின்றாய். அப்படித்தானே? தடை இல்லாமல் தாராளமாக தருகிறேன். இப்போதே பிடித்துக்கொள். ஓம் இந்த மந்திர பிரபு உனக்குத்தான் சொந்தம். பக்தா, உன் கலத்திலே அலங்கரித்துக் கொடுக்கிற என் திருசூலாயுதம், அந்த சூலாயுதத்தை இந்த அடியனார் என் கரத்திலே வைத்து அழகு பார்க்க நான் ஆசைக்காகிறேன். பக்தா, இந்த திருசூலாயுதமானது எப்படிப்பட்ட தெரியுமா? ஒரு நேரத்திலே அதர்மங்களை எல்லாம் அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக எத்தனையோ அரக்கர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிய இந்த திருசூலாயுதம். அப்படிப்பட்ட இந்த திருசூலாயுதத்தை உன் கரத்தில் வைத்து அழகு பார்க்க ஆசைப்படுகிறாய். அப்படியாரே? அதையும் தடையில்லாமல் தருகிறேன். இப்பொழுது பெற்றுக்கொள். எனக்காக பரிசாக கொண்டு இந்த சூழாயுதம் உனக்குத்தான் சொந்தம். உண்மைதான். அப்பன் கொடுத்த திரு சூழாயுதம். பார்க்க வேண்டும் ஆசைப்படுகிறாய். அப்படிதானே? தடை இல்லாமல் தாராளமாக தருகிறேன். இப்பொழுது பக்தா, உன் மார்பை அலங்கரித்துக் கொடுக்கிறது புஷ்பமாலை. அந்த மாலை என் அடியனார் என் மார்பில் அணிந்து பார்க்க ஆசித்தாயி. பக்தா, என் மார்பில் அணிந்திருக்கும் கெஜ புஷ்ப மாலையை உன் மார்பில் அணிந்து பார்க்க வேண்டும் ஆசைப்படுகிறாய். அதையும் தடையில்லாமல் தருகிறேன். இப்பொழுதே ஆசைப்படுகிறேன். அப்படித்தானே? தடையில்லாமல் தாராளமாக தருகிறேன். இப்பொழுது அந்த பக்கம் போயிட போற கரண்ட் வச்சுக்கிறாங்க. பண்ணி மாட்டிக்கிறேன் மாட்டிட்டு போறேன். கட்டி ஒரு ராஜமானது வாடா. என்ன
புளியாந்தாயா என்ன நீ புளியா மரத்துக்காட்டியும் புளியாந்தாயும் புளிப்பா கட்டி காட்டுங்க கட்டா கட்டி விடுறான் எஜமான அம்மா நான் கொழுக்கட்டை துளுமாவு முறைக்கரை ஆட்டு கறி கோழி கறி என்னமோ சாப்பிடுறாங்க. ஆமா நான் என்ன சாப்பிடுறேன்? நீ எதுவும் சாப்பிடல. ஊரு உள்ள வந்து இறங்கணும்னே பசங்களை கேக்குற 4வது படிக்கிற பசங்களை பசங்களா எங்கடா கூட்டாளி கோழி கறியா ஆக்குறாங்கன்னு போற அம்மா ஒன்று தொன்ற அம்மா ஒன்று பேடுற கட்டு கொடுத்தா அந்த மாசம் பின்னாடி அவர்தான் ஏழ்மலை வாங்க எப்படி பாரு கையில கத்தி எடுத்து விடு தோற்றத்தை இந்த ஊருக்கு போய் 1 மணி நேரம் சொல்லுங்க ஆளுக்குது நீங்க எதுவும் ஆள்லாம் போய் தேட தேவை எப்படி இருக்கிறாரு பாரு ஐயா நல்லா அருவா மெருங்கிறாரு பக்தா நீ கேட்ட அனைத்தையும் உனக்கா கொடுத்து விட்டேன் நான் சென்று வருகிறேன். பக்தா உன்னை போன்ற எத்தனையோ பக்தர்கள் எனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக சென்று காட்சி அளிக்கப் போகின்றேன். உண்மைதான். பக்தா என்னிடம் இருக்கும் அனைத்து உனக்காக கொடுத்து விட்டேன். வேறு என்ன இருக்கிறது நான் கொடுப்பதற்கு? சரியாகட்டும். ஜனன பிள்ளை உணர்ந்தார். உண்மைதானே? அப்படி தாயாக வழங்கக்கூடிய முன்னிலத்தில் இந்த அடியை நான் எப்பொழுதாகும் எந்த நேரத்திலாகும் சிறிய தவறு செய்தீர்களால் என் மீது கோபம் என்பதே பக்தா நீயா நான் யார்? உணர்ந்தாய். அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு சிறிய தவறு செய்தியானாலும் உன் மீது எனக்கு கோபம்